ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒரு அருமையான கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டு செடிகள்ல நிறைய மொட்டுக்கள் வைக்கவும், மொட்டுக்கள் நல்ல பெருசு பெருசா கொத்து கொத்தா பூக்கவும் உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான். இது எல்லா செடிகளுக்குமே இந்த டிப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். அவ்வளோ அருமையான பலனும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நர்சரியிலேருந்து கொஞ்சம் அழகான விதவிதமான பூச்செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் பார்க்கலாம். கூடவே நான் ஏற்கனவே ரோஜா செடியை மண்ணு மட்டும் பயன்படுத்தி வச்சிருந்தேன். அந்த செடியினுடைய வளர்ச்சியை காட்டுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. அதை பற்றியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ல நிறைய பேர் உங்கள் வீட்டு செடிகளில் பூக்கக்கூடிய பூக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. அதுவும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு கொஞ்சமாக அரிசி கழுவுன தண்ணீர் எடுத்திருக்கேன். எப்பவுமே அரிசி கழுவின தண்ணீரை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து பயன்படுத்துங்க. எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, அரிசியில் பூச்சி அந்த மாதிரி ஏதாவது வச்சிரும் அப்படின்றதுக்காக அதில் ஏதாவது உயிர்கொல்லி கலந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே நம்ம அரிசி கழுவின தண்ணீரை பயன்படுத்தும் போது முதல் தண்ணீரை கீழே ஊற்றிடணும். அதாவது அரிசியை அளந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுப்போம் இல்லையா, அப்போ முதல் தண்ணீரை ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணீரை நம்ம கீழே ஊற்றிடணும். அதை செடிக்கோ இல்லைன்னா நம்ம வேற எதுக்கவும் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணீரை நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம். 2 தடவை 3 தடவை கூட அலசிட்டு அந்த தண்ணீரை செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் நான் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக அரிசி ஊற வச்ச தண்ணீர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 16 மணி நேரம் இந்த தண்ணீர் நல்லா புளிச்சு இருந்துச்சுன்னா இதில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகியிருக்கும். இது மண்ணுக்கு ஊற்றும் போது அந்த மண்ணுக்கு நல்ல ஒரு நுண்ணுயிர் சத்தை பெருகும். அந்த மாதிரி நுண்ணுயிர் சத்து நல்லா பெருகுனாலே உங்கள் செடிகளில் பூச்செடியாக இருந்ததுன்னா நிறைய பூக்கள் பூக்கும், காய் செடியாக இருந்தால் நிறைய காய்கள் காய்க்கும். இது எல்லா விதமான செடிகளுக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தனியாக பயன்படுத்தாமல் இது கூட இன்னும் ஒரு பொருள், பால் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். ஒரு அரை கிளாஸ். இப்போ சரியாக ஒரு மக் அளவுக்கு இந்த தண்ணீர் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால், காய்ச்சாத பாலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் இது கலந்த கலவை ஒரு பாதி பாத்திரம் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த பாத்திரம் டபுள் ஆக்கிறதுக்கு, அதாவது இந்த தண்ணீர் ஒரு 1/2 லிட்டர் இருக்குது முழுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீருக்கு கூட இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக 1 லிட்டராக ஆக்கிக்கங்க, டைல்யூட் பண்ணிக்கங்க. இப்போ இதை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம். செடிகள் மேலேயும் தெளிக்கலாம். செடிகள் மேலே தெளிக்கும் போது செடிகளில் அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி புழுக்கள் பூச்சிகள் இருந்தாலும் அந்த பூச்சிகள் இறந்துடும். செடியும் நல்லா தழைத்து ஆரோக்கியமாக செழுமையாகவும் இருக்கும். உங்களுக்கு இதில் பால் சேர்த்துருக்குமேக்கா, பால் சேர்க்கும் போது எறும்பு அந்த மாதிரி தொந்தரவு வராதான்னு கேட்கலாம். அதனால தான் நிறைய தண்ணீர் சேருங்கன்னு சொன்னேன். நிறைய எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்து ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எறும்பு தொல்லை அந்த மாதிரி இருக்காது. பூச்சிகள் இருந்தாலும் அந்த பூச்சிகளும் போயிடும். ரொம்ப நிறைய ஊற்றணும்னு கிடையாது. மேலே சும்மா தெளித்து விட்டால் போதும். நான் கையில் கேமரா வச்சுருக்கேன்றதுனால என்னால் ஸ்ப்ரே பண்ண முடியலனால அப்படியே சும்மா ஊற்றி விடுறேன். அதுக்கப்புறமா மண்ணுக்கும் ஊற்றி விடலாம். சும்மா 1 கிளாஸ் 2 கிளாஸ் அளவுக்கு தாராளமாக ஊற்றலாம். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஊற்றலாம்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் ஊற்றுங்க. சூப்பராக அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் கலந்த பிறகு ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் ஊற்றலாமான்னா ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம பால் கலந்துட்டோம். இது வேணால் அரிசி கழுவின தண்ணியை 2 நாள் வச்சிருந்து கூட 3ஆவது நாள் பால் கலந்து கூட ஊற்றலாம். அரிசி கழுவின தண்ணி எந்த அளவுக்கு புளிக்க வைக்கிறீங்களோ ரொம்ப நல்லது. ஆனால் இது ரெடி பண்ணிட்ட பிறகு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்து ஊற்றக்கூடாது. உடனே இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் நிறைய பேர், அக்கா உங்கள் வீட்டு செடிகளில் பூக்கக்கூடிய பூக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பறிக்க மாட்டேன். என்றைக்காவது பூஜைக்கு பறிப்பேன். அது மாதிரி பறிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் பறிக்க மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக வாடுற மாதிரி இருந்தால் பறிப்பேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பறிக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் பறிப்பேன். பறிக்கும்பொழுது ஒரு இலை விட்டு பறிப்பேன். கொத்தாக இருந்துச்சுன்னா ஒரு இலை விட்டு பறிப்பேன். ஒரு பூக்கள்லே 2 பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பூ மட்டும் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு பூவை மட்டுமே நான் கட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி பூக்கள் கட் பண்ணுற வீடியோ நான் தனியாகவே போடுறேன் நான். ஏன்னா அது போடுறதா இருந்தால் பெரிய லாங் வீடியோவாக ஆகிடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் காலைல கட் பண்ணியிருந்தேன். அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை என்ன பண்ணுவேன்னா ஒரு நிழல்லே வீட்டிலே நிழல்லே உலர்த்தி குளியல் பொடி ரெடி பண்ணிவிடுவேன். அப்புறம் நிறைய பேர் அக்கா குளியல் பொடி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. லாக்டவுன் டைம்ன்றதுனால சில பொருட்கள்லாம் எனக்கு கிடைக்கல. அது பர்ஃபெக்டாக கொடுத்தா தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த குளியல் பொடி. அதனால தான் இப்போ தான் ஒரு பொருளாக நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே குளியல் பொடி வீடியோ நான் போட்டுடுறேன். அதாவது இந்த பூ வீடியோவோட சேர்த்து குளியல் பொடி வீடியோவும் போட்டுடுறேன். அடுத்ததான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நர்சரி போயிருந்தேன்.
அப்போ வந்து நல்ல விதவிதமான அழகான மலர்கள் கொண்ட செடிகள் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஊட்டி மலர் கண்காட்சிக்கு போன ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அந்த ஃபீலை அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும். அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக போடலான்னு இருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கிளிப் மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அதில். அடுத்ததாக நான் எந்த செடி வச்சாலும் தேங்காய் நார், மண்புழு உரம், அதுக்கப்புறம் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த செடியிலே இருக்கக்கூடிய மண், இதை 3மே பயன்படுத்தி மட்டும்தான் செடி வைக்கிறது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ரோஜா செடி வந்து, அதாவது எங்கள் வீட்டுக்கார் சொன்னாரேன்னு சொல்லிட்டு வைக்கலாமேன்ட்டு வெறும் மண்ணில் மட்டும், செம்மண்ணில் மட்டும் கொஞ்சமாக மண்புழு உரம் கலந்து வச்சேன். ஆனால் அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது இந்த செடி வச்சு. அதனுடைய க்ரோத் வந்து ஒன்றுமே இல்லை. அதில் மொட்டுக்களோடு வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அந்த மொட்டுக்கள் எல்லாமே நல்லா ஆனால் பெருசாக அழகாகவே பூத்துது. கருகெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வளர்ச்சி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன துளிர் கூட இல்லை. இதுவே என்னுடைய பழைய முறைப்படி நான் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வாரத்திலே புது துளிர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புது துளிர்களே இல்லை. ஆனால் இது கூட வச்ச செட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த பவளமல்லியும் இது கூட தான் நான் வச்சுருந்தேன். பவளமல்லி பாருங்கள், நல்ல துளிர் எடுத்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் மண்கலவை வந்து அந்த தேங்காய் நார்லாம் கலந்து வச்ச மண்கலவை. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்ட்ராபெரியும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏற்கனவே காய் இருந்தது, அதுவும் எல்லாமே பழுத்துடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் சின்ன துளிர்கள் 2 இலைகள் புது இலைகளும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அது கூட வாங்கிட்டு வந்து வச்ச செடி, ரோஜா செடி அப்படியே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக. இதுக்கு மண்கலவை வந்து நான் ஃபுல்லாக எடுக்க முடியாது. மேலே மட்டும் அந்த மேலே கொஞ்சம் பாதி செம்மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் தேங்காய் நார், மண்புழு உரம் கலந்து போடலான்னு இருக்கேன். அப்புறமா இன்றைக்கி நம்ம போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டானிக்கை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதவிதமான இன்ஸ்டன்ட் டானிக் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே போட்டு இன்னும் ஒரு 10 நாளில் இதனுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ அதாவது மண்ணுக்கும் தேங்காய் நாருக்கும் பயன்படுத்தினா என்ன வித்தியாசன்றதை நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சிடும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது எனக்கும் ஒரு அனுபவம் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் மண்ணை பயன்படுத்தி நான் வச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா நிறைய பேர் அக்கா எங்கள் வீட்டு ரோஜா செடி வாங்கிட்டு வந்து வச்சோம், வளர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணும்போது யோசிப்பேன், ஏன் இவங்களுக்கு மட்டும் வரலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். இப்போ எனக்கே வெறும் மண்ணை மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்குண்டான அப்டேட்டை நம்ம இன்னொரு 10 நாளில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற கார்டனிங் டிப்ஸ் மற்றும் டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.